கிரெடிட் பே பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது. பட் அதில் இந்த ஒரு ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு ஓகேவா தான் இருக்குது. அண்ட் தென் கண்டிப்பாக நமக்கு லோன் வந்து அப்ரூவல் ஆகிடுது. ஸோ அதர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் அமௌண்ட்டை கண்டிப்பாக இவங்க வந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா சம் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது ஏன் பிடிக்கிறாங்க, அது நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணி உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் பேங்க்கை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காமல் கிரெடிட் பே யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலாம், தெரியாம கூட இருக்கலாம். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரெடிட் பே லோன் எடுக்கிறதுனாலும் சரி, இல்ல ஆல்ரெடி எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி நமக்கு லோன் எடுக்கும் போது நமக்கான ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 0 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து லோன் எடுக்க போறீங்க எவ்வளோ அப்படிங்கன்னா அதுக்கான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20,000 எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1700 800 அந்த மாதிரி சம்திங்கில் நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கிடைக்கும். அதே போல் தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் எந்த ஒரு ஆப்லையும் இருந்தாலும் சரி, நீங்கள் பேங்க் சைடில் லோன் எடுத்தாலும் சரி, நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி சம் சார்ஜஸ் பிடிப்பாங்களா, அதே போல் தான் இந்த ஒரு ஆப்லையும் பிடிப்பாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, அங்கே மாதிரி நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கோடும் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரோமோ கோடை நம்ம அந்த ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஆல்மோஸ்ட் வந்து 0 ஆகலாம், இல்லை பாதியே குறையலாம், இல்லை சம் பர்சன்டேஜ் வந்து குறையலாம். அது எப்படி ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட் வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மல் டெக்ஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் வந்து அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ப்ராசஸிங் ஃபீஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணலாம், ஐ மீன் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடை யூஸ் பண்ணுற போது நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு 70% வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து லெஸ் ஆகும். மீதி இருக்கிற 30% கட்டினா போதுமானது. சில நேரங்களில் நமக்கு எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸுமே இருக்காது அந்த கோடை யூஸ் பண்ணால். அந்த மாதிரி நிறைய டைம் ஆஃபர்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் பேங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்காது, அதாவது எந்த விதமான கோடும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு சில வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எல்லா விதமான வெப்சைட்லையும் இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான கோடுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்க, அதாவது கிரெடிட் பி ப்ரோமோ கோட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 வெப்சைட் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 வெப்சைட்டை மட்டும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடுக்கும் சில வேலிட்டி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி மெசேஜ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டு அந்த கோடெல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியல தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.